பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வணக்கம் பொதிகையில திருக்குறள், யோகம் இன்று, இல்லத்தின் செல்வங்கள் அப்படின்னு பல்வேறு வகையான நிகழ்ச்சி தொகுப்புகளை பத்தி பார்க்க போறோம். அந்த நிகழ்ச்சி தொகுப்புல யார் வர போறாங்க, நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். வணக்கம் பொதிகையில நம்ம முதலாவதா காணக்கூடிய பகுதி திருக்குறள். திருக்குறள்ல இன்னைக்கு நம்ம எந்த அதிகாரம் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகாரம் செய் நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இந்த குறளுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருக்கு நாம் எந்த உதவியும் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் கைமாறாக இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் நாம் ஈடாக கொடுத்தாலும் சமமாகாது. இதுவே இக்குறளின் விளக்கமாகும். இன்று டிசம்பர் 26 உலகம் முழுவதும் சுனாமி தினமாக அனுசரிக்கப்படுது. இந்தோனேஷியால ஆரம்பிச்சு இந்திய பெருங்கடல் வரைக்கும் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக உலக அளவுல சுனாமி நம்மள தாக்குச்சு. அந்த சுனாமியால கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் தங்களுடைய உயிரை இழந்தாங்க. 17 லட்சம் பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அவங்கள நினைவு கூறும் விதமா இந்த நாள் நம்ம அவங்களுக்கு நினைவஞ்சலியை செலுத்துவோம். வணக்கம் பொதிகையில நம்ம அடுத்ததா காணக்கூடிய பகுதி உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய யோகம் இன்று. அப்படிப்பட்ட யோகாசனத்தை தான் நம்மளுக்கு சொல்லித்தர வராங்க ஜி சவுந்தரராஜன். அதை நம்மளுக்கு விரிவா செய்து காட்ட வராங்க பி சுகந்தி. வாங்க பார்க்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். டிமென்ஷியா, மனத்தளர்ச்சியால் ஏற்படக்கூடிய மனநோய், இப்படி ஒரு கேட்டகரி மாடர்ன் சைக்காலஜியில் உண்டு. நவீன உளவியல் மற்றும் மனவியல் சார்ந்த பயிற்சிகளில் உண்டு, மனவியல் சார்ந்த விஷயத்தில் உண்டு. இதில் இதோட சிம்டம்ஸ் என்ன, இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அல்லது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் போயிடும். அதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க, ஆனால் அந்த வார்த்தை அவங்களுக்கு வராது, அந்த வார்த்தை மட்டும் மறந்து போயிடும். இது முதல்ல லாஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நினைவு கூறும் தன்மை மொத்தமாக கம்மியாயிடும். ஒரு விஷயத்தை யோசித்து அவங்களால மறுபடியும் மீட்டெடுக்க முடியாது. அப்போது அவங்க அந்த விஷயத்தை எவ்வளோ முயற்சி செய்தாலும் மறுபடியும் அவங்களால அந்த விஷயத்தை சொல்லவே முடியல அப்படிங்கிறது. இதனால் என்ன ஆகிடும்னா, இந்த ரெண்டும் இருக்கிறதுனால அறிவாற்றல், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதும் முடியாமல் போயிடும். ஒரு புத்தகம் படிப்பாங்க, அந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுங்கிறதே அவங்களால கன்சீவ் பண்ணிக்கவே முடியாது, அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போது இந்த டிமென்ஷியா யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, உலகம் முழுவதுமே 50 மில்லியன் மக்களுக்கு இந்த டிமென்ஷியா வெவ்வேறு விதமாக இருப்பதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த உலக சுகாதார மையம் சொல்கிறது. இதுக்கு தீர்வாக முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, முடிந்த வரைக்கும் இந்த நாள், ஒவ்வொரு நாளும் இருக்குல்ல, அதை முழுமையாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக வாழ்தல் அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா, அந்த மன அழுத்தத்தை தேக்கி வைத்து கொண்டே இல்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் அதை வெளிக்காட்டுவதற்கு, அதாவது அந்த சிஸ்டத்துலேருந்து, நம்மளோட உடல் மற்றும் மனதிலிருந்து அதை நீக்குவதற்கு ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு பிடித்தது ஏதோ ஒன்று செய்யுங்க. பயணம் பண்ண முடியுமா, பயணம் பண்ணுங்கள். ஒரு புத்தகம் படிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, புத்தகம் படிங்க. அப்படி ஏதோ ஒரு ஹேபிட், ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் சீக்கிரமே கண்டடைந்து விட வேண்டும். அது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சலிப்பும் மனத்தளர்ச்சியும் அடையும் பொழுது உங்களை மறுபடியும் ரெஜுவினேட், புத்துணர்ச்சி செய்வதற்கு அது உதவிகரமாக இருக்கும். முதல்ல ஒரு பழக்கம்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. போர் அடிக்குது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கே போகக்கூடாது. போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2-3 பழக்கமாவது இருக்கணும், நல்ல பழக்கங்களாக இருக்கணும். அது முதல் நிலை. அது என்ன பண்ணும்னா, இந்த டிமென்ஷியாக்குள்ளே உங்களை என்ட்ராகாமல், உள்ளுக்குள்ளே நுழையாமல் பாதுகாக்கும். இது முதல் நிலை. ரெண்டாவது, இந்த உடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனதோட
ரெஃப்ளெக்டிங் மீடியம் தான். அதாவது மனம் சொல்கிறத தான் இந்த உடம்பு தொடர்ந்து நடித்து கொண்டே இருக்குது. இப்போ நான் ஏன் கை காலை ஆட்டி பேசுகிறேன் அப்படின்னா உள்ளேருந்து சொல்லுது நீ இப்படி தான் பேசணும் அப்படின்னு. அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லும்போதே இந்த கை ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடுது. அப்போது மனமும் இந்த உடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன பண்ண வேண்டியதுன்னா உடலில் ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது இது நேரடியாக மனதிலும் போய் தன்னுடைய பதிவுகளை இட்டு செல்கிறது. இந்த டிமென்ஷியா மாதிரியான ஒரு பிரச்சனைகளை கையாளும் பொழுது முடிந்தவரை மரபார்ந்த பயிற்சிகளாகவோ அல்லது மனதையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாகவோ தேர்ந்தெடுத்தால் இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து விடலாம். அதுவும் பொதுவாக வயதானவர்களுக்கு 50 வயது 60 வயதை கடந்து விட்டால் இது தவிர்க்கவே முடியாத ஒரு மனநோய். அது மல்டிபிள் சைக்கோ டிசார்டர் என்று தான் சொல்லப்படுகிறது. இது வெறும் மறதி மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை. மறதி ஆக்சுவலி ஒரு விதமான வியாதி தான். இது மாதிரி வெவ்வேறு வியாதிகள் இருக்குது. அதனால ஆரம்பத்திலிருந்தே ஒரு 40 வயது தொடங்கியவுடன் ஏதேனும் ஒரு பயிற்சி திட்டத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொல்கிறது. சரி, இன்று முதல் நாம் படிப்படியாக பிராணா சார்ந்த, பிராணன் என்றால் உயிராற்றல் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பிராணாயாமம் என்பது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, உயிராற்றலை முழுவதுமாக சரி செய்யக்கூடிய அல்லது இயக்கக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் பிராணாயாமம் என்று பெயர். அப்போ இந்த பிராணாயாமத்தை எப்படி கற்றுக்கிறது, இந்த பிராணாயாமத்தோட படிநிலைகள் என்ன, இந்த பிராணாயாமங்கிறது என்னன்னு போன்ற முழு ஒரு பாடத்திட்டத்தையும் இன்று முதல் ஒவ்வொரு நாளும் பிராணன் சார்ந்த இந்த உயிராற்றல் சார்ந்த பயிற்சிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ பிராணாயாமத்துக்கு என்ன தேவை அப்படின்னா முதல்ல நுரையீரலோட தன்மை தான். உங்களுடைய நுரையீரலின் ஆரோக்கியம் தான் நீங்கள் முழுமையான பிராணாயாமத்தின் முழு பலனையும் பெறுவதற்கான கிட்டத்தட்ட ஒரு வெசல், ஒரு கண்டெய்னர் மாதிரி உங்களுடைய நுரையீரல் தான் இருக்குது. அப்போ இந்த நுரையீரலை எப்படி சரியாக மிகச் சிறப்பாக இயங்க செய்வது அப்படின்னா ஒரு ஆணுடைய உடம்பில் கிட்டத்தட்ட 5 முதல் 5.5 லிட்டர் வரைக்கும் உள்ள ஏர் போக முடியும். அவ்வளோ பெரிய பிரமாதமான ஆர்கன் அது, ஒரு உடல் உறுப்பு. இதே ஒரு பெண்ணோட உடம்பாக இருந்தால் 3லேருந்து 3.5 லிட்டர் வரைக்கும் உள்ள ஏர் போக முடியும். சரி, இப்போ நம்ம எப்போவாவது அதை பண்ணுறோமானா அப்படி நம்ம பண்ணுறதே கிடையாது. அதை பற்றி தனியாக நம்ம பேச இருக்கிறோம். இன்று இந்த நுரையீரலை விரிவடைந்து சுருங்க செய்யக்கூடிய முதல் நிலையை நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து தான் ஒவ்வொரு நிலைகளாக நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி விரிவடைந்து சுருங்க செய்கிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பத்மாசனம் அல்லது சுகாசனம் எனும் ஏதேனும் ஒரு நிலையில் அமர்ந்து கைகளை மடி மீது வைத்து, இதுக்கு பேர் முத்ரைன்னு பேர். உங்களுடைய அதாவது உங்களுடைய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒன்றோடு ஒன்று லேசாக தொட்டு கொண்டிருந்தால் போதும். வலது அல்லது இடது கையை எடுத்து உங்களுடைய வயிற்று பகுதியில் வைத்துக்கொள்ள வேண்டிதான். நாம் இதுவரைக்கும் பார்த்த ஆசன பயிற்சிகளில் நீங்கள் கண்ணால் காணக்கூடிய சில அசைவுகள் இருக்கும். இனிமேல் நாம் பார்க்கக்கூடிய மூச்சு பயிற்சிகளில் பெரும்பாலும் எந்த அசைவும் இருக்காது. நீங்கள் உணர்ந்துதான் பார்த்து கொள்ள வேண்டும், உணர்ந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம், இங்கே இருக்கக்கூடிய பரிந்துரைகள் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் பார்த்து செய்வதற்கு எதுவும் இல்லை, பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அனுபவமாக நீங்கள் செய்யும்போது மட்டுமே இது மாறும். அப்போ வலது கை எடுத்து உங்களுடைய வயிற்றின் பகுதியில் வச்ச கண்ணு மூடிக்கலாம். வயிற்று பகுதியில் வைத்து கண்கள் மூடியவுடன் உங்களால் உணர முடிவது என்னவென்றால் வயிற்று பகுதி மெதுவாக முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். ஸோ நீங்கள் வயிற்று பகுதி மெதுவாக முன்னும் பின்னும் அசைதுன்ற உடனேயே நீங்கள் கண்கள் மூடி இந்த அசைவை கவனிக்க தொடங்கலாம். கவனித்த உடனே உங்களுக்கு தெரியும், மூச்சு உள்ளே வரும்போது வயிறு முன்புறமாக விரிவடைகிறது, மூச்சு வெளியே செல்லும் பொழுது வயிற்றுப்பகுதி உள்நோக்கி சுருங்குகிறது. அப்போது இந்த பயிற்சிக்கு யோகிக் பிரீதிங் அல்லது பலூன் பிரீதிங் என்று பெயர். வயிற்று பகுதியை ஒரு பலூன் போல விரிவடைந்து சுருங்க செய்யக்கூடிய பயிற்சி. அப்போ என்ன பண்ணலாம்னா மெதுவாக மூச்சு உள்ளே இழுக்கலாம். உங்களால் எவ்வளவு மூச்சு உள்ளே இழுத்து வயிற்று பகுதியை விரிவடைய செய்ய முடியுமோ அந்தளவு முழுவதுமாக மூச்சை உள்ளே இழுத்து வயிற்று பகுதியை ஒரு பலூன் போல விரிவடைய செய்யணும். மூச்சை உள்ளே தேக்கி வைக்கக்கூடாது. உள்ள இதோட கெப்பாசிட்டி இதுக்கப்புறம் இல்லை, இனிமேல் என்னால் மூச்சு உள்ளே இழுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனேயே மூச்சு முழுவதும் வெளில விட்டுற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சை வெளியில் விட்டுடலாம். அப்போ ஒரு முறை முழுவதுமாக மூச்சு உள்ளிழுத்து வயிற்று பகுதியை முழுவதுமாக விரிவடைய செய்து உடனே மூச்சை படிப்படியாக மொத்தமாக வெளியில் விட்டுட்டா ஒரு ரவுண்டு இது மாதிரி 10 முறை செய்யலாம். இது ஒரு வாரம் செஞ்ச உடனேயே உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டி, உங்களுடைய நாளில் நீங்கள் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு தன்மை இருக்குல்ல, அதில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உங்களால் காண முடியும். ஏன்னா நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம், யாருக்கு இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்னு சொல்லக்கூடிய பிராணன் நிரம்பிய இரத்த ஓட்டம் சரியாக இயங்குகிறதோ அவருடைய ஆரோக்கியம் என்பது முழுமையான ஆரோக்கியம்.
இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த பிராணனைத்தான். அப்போது இப்போதைக்கு உங்களோட வயிற்றுப்பகுதி 1 இன்ச்சு தான் விரிவடைந்து சுருங்குதுன்னா பரவாயில்ல. ஒரு மாதம் 1 இன்ச்சு சுருங்கி விரிவடையும். நீங்கள் ஒரு 3 மாதம் பயிற்சி செய்து கவனித்தால் தெரியும், 3 இன்ச்சு முதல் 4 இன்ச்சு வரை வயிற்றுப்பகுதி முழுவதுமாக விரிவடைந்து சுருங்க தொடங்கிவிடும். ஸோ நீங்கள் ஆசன பயிற்சிகளை முடித்துவிட்டு செய்யக்கூடிய பயிற்சியாக இந்த பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோகம் என்ற பகுதியை தொடர்ந்து நம்ம அடுத்ததா காணக்கூடிய பகுதி பொதிகையின் சமையல் நேரம். பொதிகையின் சமையல் நேரத்துல நம்ம தினமும் ஒரு வகையான உணவுகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எந்த உணவு பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி செட்டிநாட்டு ஸ்வீட்டு சீனி பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை சேர்த்து செய்கிற ஒரு பணியாரம். ஒரு நினச்ச மாதத்தில் கொஞ்சம் ஊற போட்ட உடனே, அதாவது ஒரு 2-3 மணி நேரம் ஊற போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். சீனி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 3/4 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்கத்தக்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அரிசி, ஜவ்வரிசி, சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய், எண்ணெய், இந்த அரிசியை நல்ல ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா ஊற போட்டுருங்க. ஜவ்வரிசியும் அதே மாதிரி ஊற போட்டுருங்க. அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் ஜவ்வரிசி சேர்த்துருங்க. ஜவ்வரிசியோடு சேர்க்கும்போது தேங்காயும் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. நீங்கள் ஏலக்காய் முதல்ல சேர்க்கலனா கூட அப்புறம் நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த பதத்தில் இருக்கணும். எடுத்து ஊற்றும்போது அந்த ஊற்றுற பதத்தில் இருந்ததுன்னா இது நல்லாயிருக்கும். இதை வந்து சர்க்கரை சேர்த்ததுனால நம்ம அதிகப்படியான தீயில வைக்க முடியாது. நிதானமான தீயில வேக வச்சு எடுத்தோன்னா தான் இது நல்லாயிருக்கும். இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த மாவு ரெடியாக கலந்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் காயத்துக்குள்ளே இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறினா தான் இந்த ஜவ்வரிசி ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ நல்லா ஊற விட்டுருங்க ஜவ்வரிசியை. ஒருவேளை அது பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிங்கன்னா அரிசியை ஊற வச்சிடலாம். ஆனால் முதல்ல ஜவ்வரிசியை ஊற வச்சுடுங்க, மறந்துடாமல். அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுடுங்க. இப்போ இதில் லேசாக ஒரு சொட்டு விட்டு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் காஞ்சதுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். ஆக்சுவலாக நல்ல ஒரு மழை சாரலில் நின்று பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் மழை வழுக்க ஆரம்பித்த உடனே உள்ளே வந்து சேஃபாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காஞ்சிட்ருக்க எண்ணெயில் நான் தீ நிதானமாக வச்சுருக்கேன், ரொம்ப அதிகமாக வைக்கலை. இதில் 3 ஊற்ற முடியும், அதனால் அதை ஊற்றிட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக நீங்கள் சின்னதாக ஊற்றுனீங்கனாலே இந்த சர்க்கரையோட வாகு அது நல்லா அகண்டு கொடுத்து கொஞ்சம் பெருசாகவே வரும். அதனால் ரொம்ப பெருசாக ஊற்றாதீங்க. ஓரளவுக்கு சைஸ் சின்னதாக ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த எண்ணெயை இப்படி தூவி விட்டு திருப்பி விட்டு நிதானமாக வேக விடுங்க. இப்போ இது 2 நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே திருப்பி விட்டது 2 வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல வெளுப்பு கலரில் இருக்குது. இந்த கலரில் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நிதானமான தீயில் ஊற்றணும். ரொம்ப தீயை ஜாஸ்தியாகிடுச்சு அந்த மாதிரி ஊற்றினோம்னா அந்த கலர் நிறைய மாறும், ஏன்னா சர்க்கரை போட்டதுனால. இப்போது நல்ல ஒவ்வொரு தடவையும் கலக்கிட்டு ஊற்றிடுங்க. நான் சின்னதாக ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த கொஞ்சமாக ஊற்றுனது எவ்வளோ அகண்டு வந்து பொரியுது பாருங்கள். நான் எடுத்ததே சின்ன கரண்டி, அதுலேயும் 3/4 கரண்டி தான் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெயை நல்லா தூவிடுங்க. நடுவில் வந்து அது நல்லா வெந்து வரணும். அதே மாதிரி எண்ணெய் இதில் நிறைய வச்சுக்கக்கூடாது. எண்ணெய் ஓரளவுக்கு வச்சுக்கிட்டு தான் இதில் நம்ம ஊற்றணும். திருப்பி விடுங்க.
இதே மாதிரி கோதுமையில் பண்ணுவாங்க. கோதுமை மாவை அரைச்சிட்டு கோதுமை மாவையே அரைச்சி திரும்ப பண்ணுவாங்க. இப்படி இருந்தாலும் இந்த பணியார வகைகள் லேசாக கொஞ்சம் எண்ணெய் குடிக்கத்தான் குடிக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடாதீங்க. நியூஸ் பேப்பர் இல்லாமல் ஒன்று இந்த டேபிளில் போடுறதுக்காக பேப்பர் வாங்குகிறோம் இல்லையா, ரோல், அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் கிடைக்கும். அந்த மாதிரி ரோல் வாங்கி வச்சுக்கலாம். அல்லது டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் அதில் எதாவது போட்டுக்கலாம். நியூஸ் பேப்பரை விரித்து அது மேலே டிஷ்யூ பேப்பரை விரித்து அது மேலே நீங்கள் போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல. எதனாலன்னா இந்த மை இல்லையா, அந்த பிரிண்ட் பண்ணுற மை இருக்குது இல்லையா, அந்த மையில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து உடம்புக்கு கெடுதல் செய்யும். அப்படிங்கிறதுனால இப்போ நியூஸ் பேப்பரில் போடக்கூடாதுங்கிறாங்க. அதனால் நியூஸ் பேப்பரில் வேண்டாம். அப்படி இல்லை ஃபுல்லாக டிஷ்யூ போட முடியாதுன்னா கீழே நியூஸ் பேப்பரை போட்டு மேலே வந்து இந்த டேபிளில் விரிக்கிற பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரை விரித்து அது மேலே அதை போட்டு எடுத்திங்கன்னா அந்த எண்ணெயை அது உறிஞ்சி இழுத்துடும். அப்போ நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இது ஆக்சுவலாக இந்த நம்ம இப்போ கொடுத்துருக்குற இந்த 1 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, ரொம்ப போனால் 1/4 கப்பு, அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய், இதெல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 40 பணியாரமாவது சின்ன சின்ன பணியாரம் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு மாதிரி மைல்டு, ரொம்ப இனிக்காது, நல்ல அளவான இனிப்பு, நல்ல அளவான ருசி இதோடு சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் நெய்யெல்லாம் தேடி போக வேண்டாம். ஸோ நல்ல ஒரு சீனி பணியாரம் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். பொதிகையின் சமையல் நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக காணக்கூடிய நிகழ்ச்சி இல்லத்தின் செல்வங்கள். இல்லத்தின் செல்வங்கள் பகுதியில் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை நம்மளுக்கு தெளிவாக விளக்க வராரு ப்ரொஃபஸர் கே வேல்முருகன். வாங்க பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இல்லத்தின் செல்வங்கள் பகுதியில் மொட்டை மாடியில் கீரை வளர்ப்பில் இன்றைக்கு செலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு கீரை வகைகளை பற்றி பார்க்கலாம். அதாவது வெளிநாட்டு கீரை வகைகள்னாக்கா ரொம்ப குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு கீரை. குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய கீரைனாக்கா நம்ம ஊரில் எப்படி சார் விளையும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மழைக்காலங்களில் நம்ம மொட்டை மாடியில் தொட்டிகளில் வந்து இந்த கீரைகளை வந்து வளர்க்கலாம். இது விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடியது. செலரி கீரைகள் வந்து வாங்கி கிட்டத்தட்ட இந்த செலரி கீரை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும்னாக்கா கிட்டத்தட்ட கொத்தமல்லி செடி மாதிரி இருக்கும். அல்லது இது வந்து என்னது கேரட் வகை குடும்பத்தை சார்ந்தது. கேரட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் கேரட்டினுடைய இலைகள் வந்து பார்த்திங்கனால நல்ல கரும் பச்சை நிறமாக இருக்கும். டார்க்கு பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அடர் பச்சை நிறமாக இருக்கும். இந்த செலரி கீரையினுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலைகள் மாதிரி இளம் பச்சை நிறத்தில் வந்து இருக்கும். இது வந்து 40 நாட்களில் வந்து தொட்டிகளில் போட்டோம்னாக்கா கீரைகளாக வந்து பயன்படுத்தலாம். 15 நாள் 20 நாள்லேயே வந்து இது கீரைகளுக்கு பயன்படுத்தலாம். 40 நாள் 45 நாள் வரைக்கும் வளர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தண்டுகளை வந்து இந்த சேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை காய்கறிகள் மாதிரி சாப்பிடலாம். இப்போது வெங்காயம், இப்போது குக்கும்பர்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய், இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த செலரி தண்டுகளை வந்து சேலடாக வந்து சாப்பிட்லாம். இந்த செலரியில் என்ன வகையான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இந்த செலரியில் வைட்டமின் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி, இந்த 2 சத்துக்களும் அதிகமாக இருக்குது. இதோட நார் சத்து அதிகமாக இருக்குது. அதை தவிர கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இந்த சத்துக்கள் நிறைய இருக்குது. நார் சத்தும் குறிப்பாக அதிக அளவில் இருக்குது. இந்த கீரைகளை வந்து நம்ம சாப்பிட உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உடல் உஷ்ணத்தை வந்து நல்லபடியாக குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை வந்து இது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யும். ஏன்னா நம்ம நார்மலாகவே வந்து பார்த்தோம்னு சொன்னாக்க நார்ச்சத்து அதிகமுள்ள கீரை வகைகள்னாலே செரிமானம் அதிகப்படுத்தும். நிறைய பேர் சொல்லுவாங்க இரவு நேரங்களில் கீரை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எல்லாருக்கும் அது பொருந்துவது இல்லை. அதனால் இரவு நேரங்களில் கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்க யாருக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க சாப்பிடலாம். மற்றவங்களாம் கீரை வகைகளை எல்லா நேரமும் வந்து சாப்பிடலாம். மதிய வேளைகளில் கீரையை உடம்புக்கு சேர்த்துக்கிறது என்னன்னு சொன்னாக்கா உடம்பு ரொம்ப ஆக்டிவாக, அதாவது நம்ம ஏதாவது வேலைகள் பணிகள் செய்துக்கிட்டு இருக்கிறதுனால அதனுடைய தேவையான எனர்ஜி வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால சாப்பிடலான்னு சொல்லலாம். ஸோ இந்த செலரி அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப்பியன் வகை கீரை வந்து குளிர்காலங்களில் நாம் இதை முந்தைய கீரை வகைகள்லாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா மொட்டை மாடியில் எந்த பருவ காலத்தில் வேணாலும் உற்பத்தி பண்ணலாம். ஆனால் இது வந்து குளிர் பிரதேசங்களில் வரக்கூடிய கீரை. மழை காலங்களில் நம்ம உற்பத்தி பண்ணி இந்த கீரை வகையை நம்மளுடைய உணவில் சாப்பிடலாம். ஆக
இன்னொரு நாள் இல்லத்தின் செல்வங்கள் பகுதியில் வேறொரு கீரை வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இல்லத்தின் செல்வங்கள் பகுதியை அடுத்து நம்ம அடுத்ததாக காணக்கூடிய பகுதி நம் விருந்தினர். வணக்கம் நேயர்களே, நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாரம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த மிருதங்க இசை கலைஞரை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். இவர் ரொம்ப வெர்சடைல் ஆர்டிஸ்ட். மிருதங்கத்தோட தபலா, காங்கோ, வெஸ்டர்ன் ட்ரம்ஸ், செண்டை அப்படின்ற நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க. நிறைய லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. கர்நாடிக் துறையிலையும் சரி, திரை இசைத்துறையிலையும் சரி ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காங்க இவங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு திரு கலைமாமணி திரு கேவி பிரசாத் அவர்களை வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். இந்த மிருதங்க கலை மேலே உங்களுக்கு எந்த வயசில் ஆர்வம் வந்தது? எந்த வயசில் நீங்கள் கச்சேரி பண்ண ஆரம்பிச்சு, எப்படி இந்த ஃபீல்டுக்கு எப்படி வரணும்னு உங்களுக்கு எப்போ தோணித்து, எந்த வயசில் தோணித்து, அதை பற்றி சொல்லுங்கள். நான் கற்றுக்க ஆரம்பித்தது ஒரு 6-7 வயசில். முதல்ல எர்ணாகுளம் நாராயணியர் அவர் தான் முதல் குரு. 2-3 வருஷம் அவர்கிட்ட கற்றுன்றதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் பாரசால ரவி சார்கிட்ட கற்றுண்டேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த அப்புறம் தான் அட்வான்ஸ் கிளாஸஸ் லெஜண்ட் மிருதங்க வித்வான் டாக்டர் டி.கே. மூர்த்தி சார்கிட்ட அட்வான்ஸ் கிளாஸஸ் மாதிரி. அதுக்கு முன்னாடியே மூர்த்தி சாரோட தொடர்பு இருக்குதுன்னு எங்கள் பாரசால ரவி சார் அவர்கிட்ட ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஸோ அதனால அந்த கண்டினியூட்டி இங்கே வந்தபோது அவர்கிட்ட கண்டினியூ பண்ணோம். இதில் இந்த ரிதம் எப்படி ஆர்வம் வந்ததுன்னு எங்கள் அப்பா தான் காரணம். இந்த கேரளா கோவிலெல்லாம் ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் செண்டை வாசிப்பாங்க. ஃபெஸ்டிவல்ஸுக்குன்னு இல்லை, ரெகுலர் கோவில் பிரதர்ஷனத்துக்கு எல்லாத்துக்கும் செண்டை வாத்தியம் இருக்கும் அங்கே. அப்புறம் சின்னத்துலேயே அந்த செண்டை வாத்தியம் கையால் வாசித்து காமிச்சிருக்கேன் சென்ஸ் அது ஒரு பிரகாரத்துக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு நடை, தெற்கு நடை, வடக்கு நடை, அந்த நடக்கு வரும். அந்த அதுக்கு வாசிக்கப்பட்ட விஷயங்கள் மாறும், நடை மாறும். ஸோ பார்வதி நடையில் என்ன வரும்னா அதை அப்படி வாசிப்பேன், அப்படி அந்த பேட்டர்ன் நான் வாசித்து காமிப்பேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த கோவில் இருந்த மாறார்னா அந்த செண்டை வாசிக்கிறவர் எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கார், குழந்தைக்கு நல்ல தாளஞானம் இருக்குது, ஏதாவது தாளவாத்தியமாக அவனை சொல்லிக் கொடுங்கோ, விட்டுடாதுங்கோன்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா சொன்னது தான் அதெல்லாம். ஸோ அப்படி தான் மிருதங்கத்தை செலக்ட் பண்ணது. அதோடு சேர்த்து வோக்கலு கற்றுன்ட்ருக்கேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு மேலே வோக்கல் மியூசிக் ட்ரெயின்டு. நிறைய கீர்த்தனங்கள், வர்ணங்கள் எல்லாம். எங்கள் ஃபேமிலியில் யாருமே மியூசிஷியன்ஸ் கிடையாது, நான் தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அப்படி இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நிறையா அவர் கேட்டு தெரிஞ்சுட்டுருக்கார். மிருதங்கம் வாசிக்கணுன்னா பாட்டு தெரியணும், அதனால கம்பல்சரியாக என்னை பாட்டுக்கு போட்டார். ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் ட்ரெயின்ட் இன் ஆல் இது. பின்ன என்னோடய ஆர்வத்தில் நான் தபலா, ட்ரிபிள் காங்கோ, பாங்கர்ஸ், ட்ரம்ஸு, ரோட்டோ ட்ரம்ஸ் இப்படி எல்லாம் நானே வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி ஒரு லைட் மியூசிக் குரூப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ராக் ட்ரம்மராக ஸ்டோனேஜ்னு ஒரு குரூப்பில் ட்ரம்ஸ் வாசிச்சிருந்தேன், ட்ரிபிள் காங்கோ வாசிச்சிருந்தேன். அந்த மாதிரி ஆரம்பித்தது. தென் பாரசால ரவி சார்கிட்ட கிளாஸு பண்ணியிருந்தோம். அப்போ ஸ்கூல் லெவல்ஸ், யூனிவர்சிட்டி லெவல்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு தான். தென் காலேஜ் டேஸில் வரும்போது ஐ ஜாயின்ட் த ஃபேமஸ் கலாபவன் ஆர்கெஸ்ட்ரா. கலாபவன் கேட்டிருப்பீங்க, கலாபவன் மணி ஆக்டர்லாம் லேட்டராக அவங்களாம். அந்த கலாபவன் ஃபவுண்டேஷன் எப்போ அது ஃபவுண்டர் ஆரம்பித்தாரோ அப்போ இருந்த குரூப் தான் நாங்கள்லாம். ஸோ அப்படி எல்லாமே அந்த லைஃப் வாஸ் கம்ப்ளீட் வித் ஆல்வேஸ் வித் மியூசிக். அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக எடுத்துப்போமா இல்லையான்னு அதெல்லாம் தெரியாது. ஆனால் எங்கள் அப்பாவோட என்கரேஜ்மெண்ட் இருந்தது, ரொம்பவே இருந்தது. அவர் என்றைக்குமே அவருக்கு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. என்றைக்குமே அவர் எந்த மார்க் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியா அதான் கேள்வி. பழைய பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் அந்த நாள் இருந்தா. அந்த அரை மணி நேரம் வாசித்தா தான் ஒரு கிளாஸ் பால், இல்லைன்னா கிடையாது. அன்றைக்கி எங்கள் அம்மாட்ட கேட்பேன், வாசித்தானா? வாசித்தான், ரைட், ஓகே. ஸோ
அதெல்லாம் இப்போ நமக்கு கேட்கும்போது ரொம்ப அது எப்படி அவள் அது பண்ணியிருக்காங்க, நம்மளை மோல்டு பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் கிரேட்னஸ் ஆஃப் த பேரண்டிங். ஸோ அப்படி தான் கற்றுண்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் எர்ணாகுளத்தில் இருக்கும்போது ஐ ஹேட் த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு அக்கம்பனி ஆல் தோஸ் கிரேட் லெஜெண்ட்ஸ். சேஷகோபால் சார், அப்போவே ஐம் டாக்கிங் அபவுட் 74, 75. சேஷகோபால் சார், எம்எஸ்ஜி சார் சோலோ. அப்போ மூர்த்தி சார் வரும்போது அவர் கூட போவோம். அப்படியே சந்தானம் சார். தென் நான் எஜுகேஷன் முடிஞ்சோடனே எனக்கு வந்து கேலிக்கட் ரேடியோவில் வேலை கிடச்சிது. ஆக்சுவலாக ஒரு 11 மாதம் அங்கே வேலை பண்ணேன். அப்போ மந்த்லி கான்ட்ராக்ட். அது ஆல் ஆஃப் a sudden ஐ வாஸ் டெர்மினேட்டட். அந்த மந்த்லி கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணல. ஸோ அந்த டே எனக்கு மறக்க முடியாது லைஃப்பில். பிகாஸ் நம்ம யூத் ஏஜில் ஒரு வேலை கிடச்சிட்டு வேலை போச்சு. 31st அன்றைக்கி சொல்ல, நாளையிலேருந்து நீ வர வேண்டாம், உனக்கு கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணலைங்கிறா. ஆஃப்டர் 11 months 12 months கம்ப்ளீட் பண்ணால் ப்ரொஃபஷன் முடியும். இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்த அப்புறம் தான் அப்போல்லாம் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டே எனக்கு ஒரு பிளாக் டே. பட் அது நல்ல நாளாக நினைக்கிறேன். இப்போ நான் சமீபத்தில் அந்த பழைய அனௌன்சரை பார்த்தபோது அவங்க சொன்னாங்க, கேலிக்கட் அனௌன்சர் குருவாயூரில் பார்த்தேன். வயசாகிடுது அந்த அம்மாவுக்கு. அப்போ அந்த அம்மா சொன்னான், குருவாயூர் பண்ண ஒன்றை எப்படி வச்சுருக்கா பார்த்தியா இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னால், நீ அன்றைக்கி அந்த வேலை போன அன்றைக்கி ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட் ரூமில் அழுதது எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னான் அந்த அம்மா. ஸோ அதெல்லாம் நமக்கு ஆல் ஃபார் த குட்னு எடுத்துட்டா லைஃப்பில் எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டே ஐ கேம் டு எர்ணாகுளம். ஐ ஜாயின்ட் டிவிஎஸ். சின்ன வேலை, ஏதோ ஒரு வேலை வேணும்னு போய் அங்கே சொன்னேன். ஏன்னா டிவிஎஸ் எனக்கு ரொம்ப அப்போலேருந்து எனக்கு காண்டாக்ட் இருக்க மேனேஜர்ஸ் எல்லாம். அப்போல்லாம் அந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வரும்போது டிவிஎஸ் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். அவள் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காண்டாக்ட் இருக்குது. அப்படி தான் கச்சேரி வாசிக்க ஆரம்பித்தது. ஆல் இண்டியா ரேடியோவில் 34 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சென்னையில் வேகன்சி, ஆல் இண்டியா ரேடியோ வேகன்சி வந்தபோது அதுவும் எங்கள் அப்பா தான் பேப்பர் கட்டிங் அமிச்சார். ஆல் இண்டியா ரேடியோ சென்னையில் வேகன்சி கூப்பிட்றா, அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா தான். அவருக்கு அப்படியாவது என்ன ஆல் இண்டியா ரேடியோவில் ஏற்றணும்னு அது ஒரு தாட்டு. ரேடியோ அக்வைண்டன்ஸ் எனக்கு சின்னத்துலேருந்தே இருக்குது. நான் பாட்டுக்கு வாசிக்க கற்றுண்டதெல்லாம் ரேடியோ வச்சுட்டு அந்த பாட்டு பாடும்போது அது கூட வாசிச்சிருக்கேன். அப்படி தான் கற்றுண்டேன். ஆற்றுல வந்து யாராவது பாடி தந்து பாட்டு அப்படிலாம் கிடையாது. அதுவும் இவர் சொன்னதான். காத்தால 25 minutes ட்ரிவாண்டத்தில் ப்ரோக்ராம் உண்டு எவ்ரிடே. அதை போடு வாசி. ஒரு மிருதங்கம் தான், ஸ்ருதியெல்லாம் சேர்க்கணும் இல்லையா, அதை வச்சு வாசி. அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த ஒரு மாதத்தில் ஒரு கீர்த்தனம் வந்து சிலப்போ 10 வாட்டி நீ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரிப்பீட் ஆகும். ஸோ யூ வில் பிகம் ஃபெமிலியர் வித் சாங்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவரோட தாட். அதான் நான் விளையாட சொல்லேன், ரேடியோட உட்காந்து வெளியில் உட்காந்து வாசி கடைசியில் ரேடியோக்குள்ளே வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு. இல்லை, அதுதான் வரும். எது நம்ம இழுக்கிறதோ அப்படி நமக்கு அப்படியே ஒரு பாக்கியம் இருந்தது எனக்கு. தட்ஸ் ஹவ் ஐ ஜாயின்ட் ஆல் இண்டியா ரேடியோ அண்ட் 84 சென்னைக்கு வந்தேன். பதினஞ்சு வருஷம் நீங்கள் தொடர்ந்து எம்எஸ் அம்மாவுக்கு வாசிச்சிருக்கீங்க. நிறையா பேருக்கு அது ஒரு கனவு. அவங்கள சந்திச்சிட மாட்டோமா, அவங்கக்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் கிடச்சிடாதா, அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குமாங்கிறதெல்லாம் நிறையா பேருக்கு அந்த ஏக்கம். அது நீங்கள் வந்து தொடர்ந்து 15 years அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? முதல்ல எம்எஸ் அம்மாவுக்கு எங்கே வாசிச்சிங்க நீங்கள், ஞாபகம் இருக்கா? 84 ஜாயின்ட் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. நான் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 4-5 மாதத்தில் அங்கே கடைநல்லூர் ஸ்ரீ வெங்கட்ராமன் சார்னு தம்புரா ஆர்டிஸ்டாக இருந்தார். அவர் வந்து செம்மங்குடி ஸ்ரீனிவாசன் அவரோட பெரியவரோட டிசைபிள். அவர் தம்புரா ஆர்டிஸ்ட். அவர் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்து சதாசிவ மாமா, அதாவது எம்எஸ் அம்மாவோட ஹஸ்பண்ட், சதாசிவ மாமா ஒன்று அவாத்துக்கு கூட்டின்னு வர சொல்கிறார் அப்படின்னார். நீ வந்து ஒரு வாட்டி அவாத்துக்கு வர சொன்னார். அப்போ நொங்கம்பக்கத்தில் இருந்தா. சரி சார்னு. எப்படின்னா எம்எஸ் அம்மா வந்து அம்மாவுக்கு எப்போவுமே ரேடியோ கண்டினியூஸாக ரேடியோ கேட்குற ஹேபிட் உண்டு. அதெல்லாம் எனக்கு அப்புறம் தெரிஞ்சுதான். எல்லா ப்ரோக்ராம் மத்தியானம் 1/2 hour ப்ரோக்ராமும் கேட்பாங்க. சின்ன குழந்தைகள் பாடினாலும் அதுவும் கேட்பாங்க அவங்க. ஸோ ரேடியோவில் கேட்டுட்டு, வெங்கட்ராம சார் இது யாரோ புதுசாக மிருதங்கம் கேட்குறதே, யார் மிருதங்கன்னு கேட்டிருக்கா. அப்போ இந்த கேரளாலேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், இப்படி அங்கே தான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான்.
வர சொல்லுங்கன்னு அப்போ சதாசிவம் அம்மா சொல்லியிருக்கேன். நான் கூட்டிகிட்டு வாங்கலேன்னு சொல்லியிருக்கேன். அப்போது மே மாதம் 84 மேல ஜூனில் கூட்டின்னு தான் போனேன். நான் கூட்டி மிருதங்கம் எடுத்துன்னு போனேன். கொஞ்சம் வாசிக்க சொன்னான், வாசித்தேன். அப்புறம் மாமா வந்து எம்எஸ் அம்மா குஞ்சம்மான்னு தான் கூப்பிடுவா. குஞ்சம்மா நீ ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னார். அம்மா ஒரு பாட்டு பாடினா, அதுக்கு வாசித்தேன். அவ்வளோதான். அதை பார்த்துட்டு சரி ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்குது அம்மா, நல்லா இருக்குங்க. உடனே நான் ஆற்றுக்கு வந்தோன்னே ஆத்மா சார் 4 நாள் கழித்து ஃபோன் பண்ணி, அம்மா கச்சேரி இந்த மாதிரி தர்ம பிரகாஷில் பாடுறா, கல்யாண கச்சேரி, ஒன்று முதல்ல கல்யாண கச்சேரிக்கு வாசிக்கணும்னு சொல்கிறா, நீ வந்து வாசிச்சுடுவேன். ஸோ தட் வாஸ் த ஃபஸ்ட் கான்சர்ட் ஆஸ் ஃபார் எ மேரேஜ் கான்சர்ட் எம்எஸ் அம்மா. அது நிறைய பேர் கேட்பா, அது எம்எஸ் அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எப்படி, என்ன தோணித்து, என்ன வாட் வாஸ் யுவர், இதுக்கு எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியல. பிகாஸ் இதுக்கு பேக்கில் ஒரு ஸ்டோரி என்ன இருக்குன்னா, எம்எஸ் அம்மா வந்து 1974 எர்ணாகுளத்தில் பாடுறதுக்கு வந்திருந்தா, கச்சேரி பண்ண வந்தா. கேரளா ஃபைன் ஆர்ட்ஸ் ஹாலில் தான் கச்சேரி. நான் அங்கே தான் மியூசிக் ஸ்டூடெண்ட், கேரளா ஃபைன் ஆர்ட்ஸ் ஹாலில் நான் பாட்டு கற்றுக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ அந்த டிக்கெட்லாம் சோல்ட் அவுட். நமக்கு அந்த ஃபைனான்ஷியலி டிக்கெட் வாங்கி அப்பாட்ட கேட்டு டிக்கெட் வாங்குகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு அந்த ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்லை. ஆனால் எப்படியாவது கச்சேரி கேட்கணும், எம்எஸ் அம்மா வரா பார்க்கணும், கச்சேரி கேட்கணும். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, அங்கே மைக் ஆப்ரேட்டர் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அங்கே ஃபைன் ஆர்ட்ஸில் படிக்கிறதுனால அவனை எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கச்சேரி ஆரம்பித்து கொஞ்சம் இருட்டின உடனே நானும் என் ஃப்ரெண்டுமா சேர்ந்து செவரேறி குதித்து மைக் மேன்ட்ட பின்னாடி கதவை திறக்க சொல்லி போய் சைடு இந்த தட்டி மாதிரி போட்டிருப்பார்ல ட்ராப்ஸு, அதில் யாரும் தெரியாமல் 2 பேரும் நாங்கள் அப்படி சின்ன பசங்க 2 பேரும் உட்காந்து கச்சேரி கேட்டிருக்கோம் எம்எஸ் அம்மா. அது ஸோ அப்படி எம்எஸ் அம்மாவை நாங்கள் பார்த்த எம்எஸ் அம்மா என்னை கூப்பிட்டு வாசிக்க சொன்னபோது என்ன எக்ஸ்ப்ரெஷன் எனக்கு இன்னும் சொல்ல தெரியல. பிகாஸ் என் ஃபீல் பண்ணேன்னு எனக்கு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு அப்படி யோசிச்சிருக்கேனே தவிர, அது எக்ஸ்ப்ரெஷனுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது மாதிரி நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சிலதெல்லாம் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, உள்ளுக்கு இருக்கும் இல்லை, அது வெளியே சொல்ல முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது. எல்லோரும் கேட்பா, எப்படி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா என்னாச்சு, அது மாதிரி கேட்பா. ஸோ அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு லைஃப்பில். அதுவும் அப்படி தான், அது நேச்சுரலாக ஏதோ பை காட்ஸ் கிரேஸ் பெரியவா அனுகிரகத்தில் நேச்சுரலாக நடந்தது எனக்கு. நான் அதுக்காக போய் இது எல்லாமே அப்படி தான். அது கடவுள் அனுகிரகம், நிச்சயமாக பெரியவா அனுகிரகம், குருக்கு அருவாள அனுகிரகம் நிச்சயமாக இருக்குன்னு இதில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு தெரியறது. சும்மா எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறா பாருங்க, ஹியூமிலிட்டியே சொன்னால் அது சாக்ஷாத். அஃப்கோர்ஸ் நான் சொல்லுவேன், எம்எஸ் அம்மா வந்து மியூசிக் மட்டும் இல்லை, இட்ஸ் டிவினிட்டி இருக்குது, தெய்வாம்சம் இருக்குது நிச்சயமாக. கண்டிப்பாக. இப்போ சுப்ரபாதம் இருக்குது, அந்த அம்மா பாடின சுப்ரபாதம். ஃபிலிம் டைரக்டர் ஃபாசில் இருக்கார் இல்லையா, அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட காலேஜ் சீனியர். அப்படி தான் அந்த சினிமாவில் நடித்தேன். அவரோட படத்தில் எல்லா ஆரம்பத்துலேயும் நான் மியூசிக்லேயும் சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. அப்போ ஃபாசில் சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா, மார்னிங் ஷாட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி, மத்தியானம் 2 மணிக்கு டயஃப்ரம் கட் பண்ணிவிட்டு அப்படியே டிம் ஆக்கிட்டு கொஞ்சம் புகையை விட்டுட்டு பேக்ரவுண்டில் எம்எஸ் அம்மா சுப்ரபாதம் போட்டு விட்டால் எனக்கு மார்னிங் ஃபீல் கிடச்சிரும்பாம்பறவர். அந்த அளவுக்கு அது போட்டால் எனக்கு கிடச்சிடும்ப்பா, நான் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறவர். ஸோ அது அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லையா. அந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் வாசிச்சது கூட எம்எஸ் அம்மாவோட ரெக்கார்டிங்ஸ் வாசிச்சது எல்லாம் கூட அப்படி தான். ஒவ்வொரு ரெக்கார்டிங்கும் அவ்வளோ வாட்டி பாடுவாள். இப்போ நம்ம சொன்னால் அது ஃபூலிஷ்னஸ் சொல்லுவோம். ரிப்பீட்டடாக பாடி ரெக்கார்ட் பண்ணுவோம். 60-70 வாட்டி ஒரு பாட்டு பாடி ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், மிருதங்கம் நான் HMVலே வச்சுருப்பேன், அங்கே ஸ்டுடியோலே இருக்கும். திடீர்னு 11-11:30 மணிக்கு கால் வரும். ஆஃபீஸ் ஸ்டேஷன் டைரக்டரை வந்து பிஏடு சொல்லி அனுப்பார், எம்எஸ் அம்மா கூப்பிட்றா ரெக்கார்டிங் போகணுன்னு. அதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஒரு ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு சொல்லி அம்மா ரெக்கார்டிங் கூப்பிட்றாலாம், டியூட்டி யாராவது மாற்றிட்டு நீ போ அப்படின்பா. அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா எல்லோரும். அது ரொம்ப பெரிய விஷயம் என்னோடய லைஃப்பில். தான் சொன்னேன், எனக்கு எல்லாம் எப்படியோ அப்படி நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு கேட்டால் அனுகிரகம் தான். நீங்கள் மிருதங்கம் மட்டும் இல்லாமல் காங்கோஸ், வெஸ்டர்ன் ட்ரம்ஸ், தபலெல்லாம் வாசிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்நாடக இசைத்துறையில் நிறையா உங்களை பார்த்துருக்கோம். நீங்கள் நிறைய படத்தில் நடிச்சிருக்கீங்க, லீடிங் மியூசிக் டைரக்டர்ஸோடு நிறைய வாசிச்சிருக்கீங்க திரையுலகத்துலேயும். அதை பற்றின அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நடித்தது வந்து ஒரு படம் தான், நடித்ததுங்கிறது வந்து ஒரு படம் தான். மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பழைய ஆளுகள்கிட்டேருந்து எல்லாத்தையுமே. மலையாளம் தான் நிறைய வாசிச்சிருக்கேன். ஜான்சன் மாஸ்டர், வித்யாதரன் மாஸ்டர், ரவீந்திரன் சார்,
அப்புறம் தட்சிணாமூர்த்தி சார் கடைசி படம் கூட நான் தான் வாசித்தேன். இப்போ லாஸ்ட் ஒரு படம் பண்ணார், அவருக்கு வந்து 90 வயசுக்கு அப்புறம், அதுவும் நான் தான் வாசித்தேன். இளையராஜா சார், அப்புறம் தெலுங்கு சக்கரவர்த்தி, நிறைய இருக்குது, டு நேம் இட். எல்லார்ட்டையும் வாசிச்சிருக்கேன், நிறைய மூவிஸ் வாசிச்சிருக்கேன், நிறைய ஹிட் சாங்ஸை நான் வாசித்ததெல்லாம் இருக்குது. ஸோ அது பெரிய அனுபவம் தான். ஃபிலிம் ரெக்கார்டிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம கச்சேரி வாசிக்கிறதும் அதுவும் எல்லாம் வித்தியாசமான விஷயந்தான். ஃபிலிம் ரெக்கார்டிங் வந்து எல்லோரும் ஏதோ சினிமான்னு சொல்லுவோம், அப்படி இல்லை. ஃபிலிமில் பாடுறதும் சரி வாசிக்கிறதும் சரி என்டையர்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நாளில் வந்து நம்ம குரூப்பாக தானே பண்ணுறோம். ஹிசைனஸ் அப்துல்லா, பிரமதவனால் நான் வாசித்த பாட்டு தான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 100 ஆர்டிஸ்ட், அதில் 46-48 5 பேர் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும். ஸோ அந்த மாதிரி அவள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து ரிஹர்சல் பண்ணி, அப்போது அந்த நாளில் அதான் சொல்லுவேன் நான், இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் ஜென்ரேஷனில் ஒரு பாட்டுக்கு 1 வருஷம் எடுக்கிறாங்க இல்லையா. அந்த நாள் ஒரு 7 மணி நேரத்தில் ஒரு ஹிட் சாங் ரெடி ஆகுதுன்னா அவங்க டியூன் பண்ணிட்டாங்க, கம்போஸ் பண்ணியாச்சு, கம்போஸ் பண்ணி எல்லாரும் ப்ரொடியூசரும் டைரக்டர்லாம் ஓகே பண்ணியாச்சு. அங்கே வந்து நொட்டேஷன் கொடுத்து எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் வைப்ரேஷன் இட் செல்ஃப் இஸ் அ கிரேட் திங். எல்லாருக்கும் ஒரு பிளட்லேருந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த சாங்குக்கு. ப்ளஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் அங்கே இருக்குது. இப்போ ஒரு டைமிங் வாசிக்கிற மிஸ்டேக் பண்ணாலும் சாங் ஃபுல்லாக எடுக்கணும். அவன் மியூசிக் டைரக்டர் திட்டு வாங்குவான், ஆனாலும் அத்தனை பேர் ஒரு கர்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் அது பண்ணக்கூடாது, நம்ம அலர்ட்டாக இருக்கணும், வாசிக்கணும். நம்ம வாசிக்கும் போது கூட நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கணும்னு அந்த ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டில் அந்த சாங் ரொம்ப அதோட எஃபெக்டே தனியாக தான். அதான் நான் சொல்லுவேன், இப்போ அப்படி எடுத்து சில பாட்டு 6 டேக்கெல்லாம் எடுத்து 6வது டேக்கு தான் ஓகே ஆகும். நம்ம அவ்வளோ டயர்டாக இருப்போம், ஆனால் விடக்கூடாது. நம்ம அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரென்வஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போசிங்கு உட்காந்துருக்கேன் அவளோட. எம்எஸ் விஸ்வநாத் சார், ராமூர் சார் 19 இயர்ஸ்க்கு அப்புறம் அவள் சேர்ந்துற படம் பண்ணான், இங்கிருந்தோ வந்தான்னு ஒரு படம் பண்ணான். அது கம்போசிங்க்கு நான் கூட உட்காந்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ அதே மாதிரி கேசட்ஸ் ரெக்கார்டிங் அந்த நாளில் நிறைய பார்த்தெல்லாம் என்னோடய பேர் தான் இருக்கும் இல்லை கேசட் ரெக்கார்டிங்கில், வித் நேம் வித்தவுட் நேம், பாம்பே சிஸ்டர்ஸ் அவங்க மாதிரி எல்லாம் நிறைய மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ் இதோட நிறைய வாசிச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஐ திங்க் ஐ ஹேவ் லிட்டில் பிட் கெயின்ட் த டோனல் குவாலிட்டி. எனக்கு அந்த சவுண்டிங் தெரியும், ரெக்கார்டிங் வாசி நீ என்ன சொல்லு போட்டால் எப்படி கேட்குங்கிறது தெரியும். ரெக்கார்டிங்கில் அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். பாடுறது கூட அப்படி தானே, நம்ம எந்த ப்ரெஷர் கொடுக்கணும், எப்போ பாப்பிங் வரும், எப்போ மாற்றிக்கணும், பாலாம் சொல்லுமோ, அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே மைக்கிங் வந்து எப்போவுமே அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபிலிம் ரெக்கார்டிங்ஸ். ப்ளஸ் அவார்டு அக்வெண்டன்ஸ், ஹவு தே கம்போஸ், ஹவு தே ஃபிக்ஸ் எ டெம்போ ஃபார் அ சாங். இப்போ அதான் நான் சொல்லுவேன், இந்த கீர்த்தனங்கள்லாம் கூட இப்போ நிறைய பேர் நிறைய கால பிரமாணத்தில் பாடுறா, இழுத்து பாடுறதெல்லாம். அதான் நான் சொல்லுவேன், சினிமாவில் வந்து அந்த வார்த்தைகள் வச்சுட்டு அந்த வார்த்தையோட ஸ்பேஸிங் வச்சு டெம்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம நிறைய தேவையில்லாமல் சில கீர்த்தனங்களை இழுத்து பாடுறோம். பட் அந்த கம்போஸோட மைண்டில் அதாக இருக்காது. அது பழைய நாளில் அவ்வளோ இழுத்து பாட மாட்டான். பழைய நாள் நீங்கள் பெரியவாள்லாம் கச்சேரி பாடின கடை எல்லாம் ஓரளவுக்கு ஒரு மீடியம் டெம்போ தான், இழுத்து பாடுறதுன்னு இருக்காது. ரொம்ப அந்த வார்த்தையை ரொம்ப இழுக்க மாட்டாங்க, ஸ்பேஸிங்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா கிடச்சிது. இட்ஸ் ஆல்சோ இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு பி இன் மியூசிக் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எஸ், வித் லாட் ஆஃப் பீப்புள். உங்கள் குடும்பமே ஒரு இசை குடும்பம். உங்கள் ஒய்ஃப் ஸ்ரீமதி உஷா பிரசாத், அவங்கள பற்றி நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க ஜிஎஸ் மணியோட ஸ்டூடெண்ட், நிறையா புக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் மகள் வந்து ஒரு மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர், ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் மகன் கிருஷ்ணகிஷோர், அவங்க வந்து நிறையா இப்போது மியூசிக் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மோஸ்ட் சார்ட்டட் ஆஃப்டர், அப்புறம் ரொம்ப பிஸி பர்கஷனிஸ்ட் ஆஃப் த ஃபீல்டு இப்போ அப்படின்னு சொல்லலாம். இந்த இசை குடும்பம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது எவ்வளோ ஒரு அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எல்லாம் அனுகிரகம் தான், அதாவது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு. பிகாஸ் நான் சொன்னேன், நான் ஃபஸ்ட் பர்சன் டு பி ஏ மியூசிஷியன் இன் மை ஃபேமிலி. ஸோ என்னோடய ஃபேமிலி எல்லாருமே மியூசிக் வந்ததுங்கிறது அது ஒரு அனுகிரகம் தான். இப்போ ஒய்ஃப் வந்து டாக்டரேட் பண்ணதுக்கு, எங்கள் 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஷீ ஸ்டடிட், எம்ஏ பண்ணி எம்ஃபில் பண்ணி டாக்டரேட் பண்ணி எல்லாம் குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ ஹர் சாக்ரிஃபைஸ் வாஸ் மோர். அவங்க வந்து நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்னு அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணது, இட் வாஸ் டெஃபினெட்லி ஹியூஜ் திங். அவள் என்ன சொன்னால், எல்லோரும் ட்ராவலிங், நீங்களே ட்ராவல் பண்ணிருக்க, குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. தட்ஸ் ஹவ் அவங்க வந்து ஸ்டடீஸ் அகாடமிக் இதுக்கு போனாங்க. ஸோ பிஹெச்டி பண்ணி டாக்டரேட் பண்ணி
அப்புறம் ஏஆர் ரஹ்மான் அதில் கன்சர்வேட்டிவில் ஷீ வாஸ் த ஒன் ஹூ ஸ்டார்டட் த சிலபஸ் எவ்ரி திங், டிசைனிங் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணது அவங்க தான். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் அப்போ இப்போ புக்கு நிறைய ரிலீஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் டு த மியூசிக் இஸ் ஆல்சோ தேர் ஃப்ரம் ஹர் பார்ட். கிளாஸஸ், ஷீஸ் இன் டு கிளாஸஸ் அண்ட் அதர் திங். டாக்டர் வந்து பரதநாட்டியம், வோக்கல் ரெண்டும் பண்ணுவான். ஸோ பையனும் தெரியும் உங்களுக்கு, கிருஷ்ணகிஷோர். அவன் இப்போ எல்லோரும் சொல்கிறா லீடிங்காக இருக்கான்னு சொல்கிறா. வெரி குட், சந்தோஷம். பசங்கக்கிட்ட நான் ஒன்று சொன்னது வந்து மியூசிக் எடுங்க. பையன் வந்து கிரிக்கெட் ரொம்ப நல்ல பவுலர், நல்ல ஸ்விங் பவுலர். இந்த கேதார் பெரிய கிரிக்கெட்டர், அவர் சொல்லுவார் நல்ல ஒரு ஸ்விங் பவுலர், வி ஆர் லாஸ்ட் எ ஸ்விங் பவுலர் அப்படிம்பார். நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அந்த செலெக்ஷன் பேட்டர்ன் அவனுக்கு சரி வரல. ஸ்டேட் செலெக்ஷனில் அன்னைக்கு விட்டவன் தான். அப்போ நான் சொல்ல வெயிலேருந்து ஏசிக்கு வந்துட்டோட கடைசியிலேம்பேன். அப்போ தான் மிருதங்க இடத்துலாம் சீரியஸாக உட்கார ஆரம்பித்தேன். முன்ன சின்னதுலேருந்தே, பிகாஸ் அவன் என்ன மாதிரியே அவனுக்கும் அமைஞ்சது. சின்ன வயசுலேருந்தே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனிருத், லியான், இப்போ எல்லோரும் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகிட்டாங்க. அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க பேண்ட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்போல அந்த 6-7 பேர் அப்படியே மியூசிக்கில் இருந்தால் எல்லோரும் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அது மாதிரி அவனுக்கும் அந்த மாதிரி அமைஞ்சது. ஸோ நான் எப்போவுமே சொன்னது அதுதான். எல்லோரும் நிறைய பேர் என்கிட்ட சொன்னான், என்கிட்ட வைஃப்கிட்ட, என்ன இப்படி நீங்கள் மியூசிக்ங்கிறனா இன்ஜினியரிங் படிக்க வைங்க, இல்லை சிஏ படிக்க வைக்கக்கூடாதா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தான்டா ஃபோர்ஸ் பண்ணோம், அப்போ தான் படிப்பா அப்படின்னு. எனக்கு இன்னும் அது பெரியசாக தோணலை. ஏன்னா நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோடய மைண்ட் ஃபுல்லாக அந்த அன்றைக்கி கானமேளா லைட் மியூசிக் அதெல்லாம் இருக்கும் மைண்டு. இன்றைக்கி எந்த இடத்துல லைட் மியூசிக் போனோம், ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுவோம். அப்போ எனக்கு தோணும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற இதில் லைனில் ஒர்க் பண்ணால் தான் லைஃப் பரவடிக்கும். நான் இவங்கள்ட்ட சொன்னது என்னன்னா, மியூசிக் எடுங்க, தப்பே இல்லை. ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு சிஏவோ நிறைய புக்கு படிக்கணும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மியூசிக் வராதுங்க. தட் இஸ் நாட் த கேஸ். மியூசிக் வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ், யூ ஹேவ் டு பி அப்டேட்டட். ஆமாம், அதோட வேலை ஜாஸ்தி பண்ணால் தான் மேலே வர முடியும். இல்லைன்னா ஆல்சோ ரேனாக இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு லெவலில் இருக்கலாம். அது படிப்பு அவாய்ட் பண்ணுறதுக்காக இங்கே வராதுங்க. புக்கை பயந்துட்டு இதுக்கு வராதுன்னு சொல்லுவேன். அதை சொன்ன ஒரு அட்வைஸ் அதோடு தான். ஹார்ட் ஒர்க், ஆமாம், ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக தான் இங்கே வாங்க. அதோட மல்டி டைம்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டில் யுவர் லாஸ்ட் பிரெத். அப்போ தான் அந்த அந்த ஸ்டேச்சருக்கு வர முடியும். இல்லைன்னா சாதாரணமாக இருக்கலாம். ஏன்னா மனசுக்கு பிடிச்ச வேலை பண்ணும்போது சந்தோஷம் இருக்கும், உடம்புக்கு நல்லது வரும், எல்லாம் நமக்கு ஹாப்பினஸ் இருக்கும். நமக்கு அதில் என்ன சம்பாதிக்க போகிறோங்கிறது வேறு, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, நம்ம எய்ம். இப்போ நான் படித்தது பாட்னி, சம்மந்தம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. பாட்னி படிச்சுட்டு ஐ ஒர்க்ட் இன் ஆட்டோமொபைல் லைன். ஸோ அதை அப்போ எல்லாமே எனக்கு எதானா என்னோடய கட்டாயம், எனக்கு நான் வேலையில் இருந்தாகணும், நான் சம்பாதிச்சாகணும்னு என்னோடய குடும்ப நிலையம் அப்படி இருந்ததுன்னா எனக்கு கட்டாயம் இருந்தது. நீ வாழ்க்கை அதான் சொல்லு, அதை பற்றி அதை எடுத்தால் அதில் ஃபுல்லாக இறங்கணும், இல்லைன்னா எடுக்காதுங்க. அதோட தான் அட்வைஸாக பண்ணேன். அதை எவ்வளோ பேரண்ட்ஸு அதை பண்ணுவான்னு தெரியாது எனக்கு. நான் பண்ணேன், நானும் ஒய்ஃபும் டிசைட் பண்ணோம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. கூப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு திட்டுவாங்க. என்னடா படிச்சுட்டு அப்புறம் எல்லாம் பண்ண சொல்லுடா, படிச்சுட்டு அப்போ 25-30 வயசுக்கு அப்புறமா அதெல்லாம் பண்ணுறது, சின்னதுலேயே வரணும் அதெல்லாம். கலைமாமணி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது கேரளா கவர்மெண்ட்லேருந்து, புரஸ்கார் விருது பிரசிடெண்ட் கிட்டேருந்து, இவ்வளோ நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது இதை நினச்சி? அவார்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய கலைக்கு அங்கீகாரம், அதோடு சேர்த்து எனக்கும் அங்கீகாரம். அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். It will increase the responsibility of an artist to honor the award. ஸோ இல்லையா, நமக்கு ஒரு அவார்டு கொடுக்குறான்னா அந்த அவார்டோட வேல்யூ நம்ம ஆனர் பண்ணோம். அதை மதித்து நம்ம அதை கிரேட்னஸ் பண்ணத்தான் அந்த அவார்டுக்கும் நமக்கும் வேல்யூ ஜாஸ்தி. ஸோ அதனால் அந்த அவார்டு கிடைச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எல்லாம் திருப்பி சொல்லுவேன், எல்லாமே ஒரு அனுகிரகம்தான். ஆல் மை பிளெஸிங்ஸ் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ், அம்மா அப்பா, குரு, எவ்ரிதிங். அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியுமா தெரியாது. இன்னும் அந்த பீரியட்லலாம் அவ்வளோ பிஸியாக இருந்தேன். கேசட் ரெக்கார்டிங், ஃபிலிம் ரெக்கார்டிங், ஆல் இந்தியா ரேடியோ ஒர்க்கு, கச்சேரி, 4 சைமல்டேனியஸாக கொண்டு போய் நான் ஒருத்தன் தான் இருப்பேன். இந்த சினிமாலேயும் ஷைன் பண்ணி கச்சேரிலையும் ஷைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த போட்ட எஃபர்ட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் அவார்டாக வருதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் நேரம் வாசித்து காமிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓகேம்மா, நிச்சயமாக.
வாசிச்சது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து இந்த 30 நிமிஷத்தை ரொம்ப ஒரு ப்ரெஷியஸ் டைமாக எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பொதிகைக்கும் பொதிகை நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்போது டிசம்பர் சீசன் இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் க்ஷேமமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு வடக்கு பொதிகை நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான நிகழ்ச்சி தொகுப்புகளை பற்றி பார்த்தோம். அந்த நிகழ்ச்சி தொகுப்புகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் வணக்கம் பொதிகை நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா.